மக்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சூச்சு சாலஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம டைட்டில் கிடையாது, கடைசியில் மட்டும் உங்களுக்கு ஒரு புது சேப் வரும், நல்லா இருக்கான்னு பாருங்க. அது நானே கஷ்டப்பட்டு உருவாக்குனது. எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு கமெண்ட்டு சொல்லுங்கள். இப்போ அந்த சூச்சு சாலஸ் நம்ம அழிக்க போகிறோம். எப்படி அழிக்க போகிறோங்கிறத எப்படி அழிக்க போகிறாங்கிறத நீங்கள் பாருங்கள். கடைசியில் மட்டும் யாருமே கிளிக் பண்ணி போடாதீங்க. ஆச்சு போடா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பண்ணாதீங்க. என்னடா வீடியோ போடுற ரொம்ப போர் அடிக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த 3வது போட்டோ 4வது போட்டோ தெரியல. நம்ம இந்த கன்று எடுத்தாச்சு. இதுக்கு பேர் பாப் கன்று. பாப்னா வேறு யாரும் இல்லை, அந்த குண்டம்மா ஒருத்தி இருந்தால அவ கூட போட்டு இது பண்ணுறது. நீங்கள் எத்தனை பாட்டுன்னு தெரியல, சூச்சு சாலஸ்னு போட்டிருக்கோம். அத்தனை பாட்டையும் தான் நீங்கள் பார்த்துட்டு வந்தால் இந்த கேம்லே உங்களுக்கு புரியும். தயவு செஞ்சு இதை பார்த்துட்டு வருவோம். டைமிங் தான் செட் பண்ணி பாருங்க. இப்போ நான் ட்ரெயினுக்கு வந்துட்டு அந்த பவுன்ஸுன்னு ஒன்று இருந்தாங்க, போல்ஸ், அவங்கள தான். இப்போ கடைசியாக ஒரு மிஷின் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கடைசி மிஷினை பார்க்க போகிறோம். கடைசி மிஷின் இங்கே தான் இருந்துச்சு. எல்லா மிஷினையும் நான் முடிச்சிட்டேன். இந்த ஒரே ஒரு மிஷினை மட்டும் விடணும்னு நான் வந்துட்டேன். இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ எனக்கு வேலைக்காரன்னு நினைக்கிறேன். அடிக்கட்டையில் ஏன் ப்ரோ சூச்சு சாலஸையே போட்டுட்ருக்கீங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த சூச்சு சாலஸ் செம்மையாக பெரிய கேமுங்க. நான் பாட்டு 4 வரைக்கும் இழுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. பாட்டு 4 வரைக்கும் இழுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன். அந்த சூச்சு சாலஸ் அவங்க பார்த்தீங்கன்னா, சூச்சு சாலஸோட ஒரு அந்த சேப்பு கலர் இது மட்டும் தெரிஞ்சிச்சு. சூச்சு சாலஸ் இங்கே தான் சுற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே சண்டே தான் நமக்கு வீடியோ வரும். உங்களுக்கெல்லாம் லீவ் அன்னைக்கு தான் நான் ஒன்றுமே வீடியோ போடுவேன். உங்களுக்கு லீவுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுவேன். உங்களுக்கு எப்போ லீவ் வருதோ அப்போ சொல்லுங்கள், நான் போடுறேன். ஏன்னா சண்டே அன்னைக்கு போட்டு நிறைய பேர் பார்ப்பீங்க. சண்டே அன்னைக்கு போட்டால் நிறைய பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் சண்டே அன்னைக்கு போடுறேன். ஏதாச்சும் லீவ் அன்னைக்கு யாருக்கெல்லாம் லீவோ ஒரு எஸ் அப்படின்னு கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் வீடியோ ரெடி பண்ண. இத்தனை பேர் நம்பி பார்க்குறாங்க. இந்த சூச்சு சாலஸ் வீடியோ அடுத்த ஐஸ்கிரீம் வீடியோ வந்துடும். பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபைல் எடுக்க வந்துட்டேன். இங்கே ஏதோ ஒரு லெட்டர் இருக்குது, அதெல்லாம் வேணாம். கேப்ஸு நமக்கு முக்கியம்தான். ஏன்னா சூச்சு சாலஸ் கிட்ட ஃபைட் பண்ணும்போது ஒரு கேப்ஸ் நமக்கு தேவைப்படுது.
சூச்சு சார்லஸ்கிட்ட ஃபைட் பண்ணும்போது அது நமக்கு தேவைப்படுதான். சரியா? சூச்சு சார்லஸ் ஆமாம், அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குமாங்களே, அதான் நான் ஓடி வந்து போச்சேன். மேலே போடுவா சூச்சு சார்லஸ் அங்கே தான் நிற்கிது. சூச்சு சார்லஸ் அங்கே தான் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அந்த ஃபைலுக்கிட்ட வந்தாச்சு. ஒரு வழியாக அந்த ஃபைலை எடுத்தாச்சு. கீழே வரும்போது இப்படி தான் சவுண்டு கேட்க மாட்டேன். கேம் சவுண்டு போட்டால் நம்ம சவுண்டு கேட்க மாட்டேங்குது. அதனால இது வரைக்கும் கேம் சவுண்டு போடலை. ஓகேவா? இது வரைக்கும் நான் கேம் சவுண்டு போடலை. என்ன பண்ணேன்? இப்போவும் வேலைக்காரன் தான் சொல்கிறான். இது கேஸ்காக அவங்ககிட்ட பிச்சை எடுத்தோன்னு வேறு சொல்கிறான். அப்படி கட்டியில் இப்போ பார்த்தீங்கன்னா 68 கேப்ஸ் இருக்குது. இப்போ 2 மட்டும் நம்ம எடுத்தோம்னு நினைக்கிறேன். மைனுக்கு போயிட்டு வேறு ஏதாச்சும் அப்டேட் பண்ணலாமான்னு போய் பார்க்கலாம். அந்த டேமேஜ் இது பண்ணியாச்சு. ஃபீடப் வெப்பனும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டேன். ஏன்னா வெப்பன் நல்லா ஒரு டேமேஜ் தரும். அதனால தான் வெப்பனை அப்டேட் பண்ணேன். அப்பப்போ சில அப்டேட்டெல்லாம் நான் சொல்லுவேன். நம்ம சேனல் அப்டேட்லாம் அது இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். சண்டே அன்றைக்கி தான் என் வீடியோ வரும். அப்போ தான் நிறையா பேர் சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதனால தான் நான் வந்து சண்டே அன்றைக்கி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வேறு ஏதாச்சும் இருப்பானா இல்லை. நான் உடனே கட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்கான். இது நம்மக்கிட்ட தான் வரானுங்க. எப்படியாச்சும் ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படியாச்சும் இவனை தான் ஆடுவேன். எப்படியாச்சும் தான் போயிடணும். நீங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்ட் 1 போகலான் இருக்கோம். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டை சொல்லுங்கள். அந்த பார்ட் நம்ம இப்படி போயிட்டா நம்ம அடுத்த மைனுக்கு வந்தாச்சு. நம்ம கிட்ட தான் வர நினைக்கிறேன். நம்ம எப்படி போகிறான்னு ஒரு 2 தாட்டி பார்ப்பாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளால் போக முடியும். ஓகேவா? அதுக்கேற்ற அடுத்த 11 நிமிஷத்துக்கு நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். தெரியுமா? அப்போ தான் சூச்சு சார்லஸ் வரப்போகுது. ஃபைட் பண்ண போகிறான் அந்த சூச்சு சார்லஸ் கிட்ட.
முட்டை எடுத்தாச்சு. இந்த முட்டையை இங்கே பார்த்தீங்களா, ரெட் கலர் முட்டை. கொஞ்ச நேரம் பார்த்துட்டா சுட்டு நம்மளை கிட்டத்தட்ட பாதி இடத்துக்கு மேலே போயிடுச்சு. ஒன்றும் சொல்ல மாட்டேன் நம்பி நான் போட மாட்டேன். முட்டு சேர்ந்து வேறு நம்ம பின்னாடியே வந்திருக்கானு சுட்டுட்டானுங்க. ஒரு வழியாக மேலே வந்துட்டோம் மக்களே. நீ எந்த பிரச்சனையும் ட்ரை. அந்த சூற்று தள்ள சத்தம் வேறு கேட்டுகிட்டே இருக்கு. என்ன ஒன்று தெரியல மக்களே. சரி, நம்ம இதுலேருந்து ட்ரெயினை மார்க் பண்ணி ட்ரெயினுக்கு போயிடலாம். இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு ஒரு சரியான ஃபைட் இருக்குது. நீ வேணா ஓட்டி பாருங்க. சாரி மக்களே, எனக்கு பாதி வீடு கட் ஆயிடுச்சு.